நான் வந்து மண்வளத்தை பத்தி சொல்ல வந்திருக்கேன். மண்வளம்னா மண்ணை வந்து நம்ம இயற்கை உரம் பச்சை போட்டு மண்ணை வளர்ச்சி அது மூலமா மகசூல் அதிகரிக்கணும்னு சொல்லுவாங்க. இதுல இயற்கை உரமா வந்து நம்ம வந்து மாடு சாணம், சுண்ணாம்பு, செம்மண் உரம் இதெல்லாம் மண்ணில கலந்து அது வந்து வளம் பெருகி அதுக்கு மகசூல் வந்து நம்மளுக்கு அதிகரிக்கும். இதுதான் இயற்கை உரம். இது பச்சை உரம்னா சுண்டல், பச்சை பயிர் இது போன்ற பயிர்களை வந்து மண்ணை நிறைய கலந்து அது மூலியமா அது நிறைய உரங்கள் அது மூலமா வந்து மகசூல் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து நீரும் பயனுள்ள நுண்ணுயிர்கள் இது எல்லாமே மண்ணில வந்து சமமா இருந்தாதான் நம்ம வந்து மகசூல் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து திட்டங்கள் நிறைய இருக்கு. என்னன்னா இருக்கு. அதாவது முதலமைச்சர் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமா மகசூலும் பெருகும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் CSHC அதாவது மண்ணளம் அட்டைன்னு ஒண்ணு இருக்கு. இது மூலமா என்ன செய்யலாம்னா ஒரு மண் வளத்துல வந்து எவ்வளவு அமிலத்தன்மை இருக்கு, எவ்வளவு நைட்ரஜன் இருக்கு, பொட்டாசியம் எவ்வளவு இருக்கு, பாஸ்பரஸ் எவ்வளவு இருக்கு, இதை அளவெடுத்து அதுல எந்த மாதிரி உரத்தை போட்டா மண் வளம் பெருகும், அது எவ்வளவு மகசூல் கிடைக்கும் இதெல்லாம் அளவெடுக்கிறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுல முக்கியமா என்ன இருக்குன்னா இந்த மண் வளம் பெறுகிறதால ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு முதல்ல வந்து மகசூல் அதிகரிக்கும். இது நீண்ட காலமாவும் இருக்கும். உணவு உற்பத்தியும் இது வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க.